ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது முக்கியமான பேராமீட்டர். ஒவ்வொரு ஷேரும் வாங்கும்போது இதுதான் ஒரு முக்கியமான மெஷர்மெண்ட். கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன, அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிற பொறுத்து தான் இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வரும். ஹையர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கிறது வந்து நல்ல கம்பெனியாக இருக்கும். 10%, 20%, 30% இது மாதிரி கூட இருக்கிற கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கிற கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. நெட் இன்கம் அப்படின்னா கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டேக்ஸஸ். அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டிங்கிறது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த கம்பெனி. இதில் இன்டர்பிரிட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹை ROE 15%, 20% மேலே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா கம்பெனி வந்து நல்லா இருக்குது, எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ராஃபிட் நல்லா கண்டினியூஸாக கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் அது. Context is key. High ROE is often desirable. It is important to consider the specific industry a company operates. ROE is varies significantly between sectors. Limitations வந்து பார்த்திங்கன்னா rely solely on ROE for investment decisions can be misleading. Factors like debt levels and accounting practices can artificially inflate ROE. இது என்ன சொல்ல வராங்கன்னா, ROE மட்டுமே நம்பி நீங்கள் வந்து எந்த ஷேரையும் வாங்க முடியாது. அவங்களுக்கு வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கா, இல்லை ஜீரோவாக இருக்கா, அதுக்கப்புறம் சேல்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, தொடர்ந்து இவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்குதாங்கிற வேறு பேராமீட்டர்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஷேரை பர்ச்சேஸ் பண்ணோம். ஆனால் ROEங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். இதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்க்ரீனர் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் போட்ட டைட்டன் ஷேரோட இதுலேயே பார்த்திங்கன்னா ROE வந்து 31% இருக்குது, விச் இஸ் குட். இந்த மாதிரியான நல்ல நல்ல கம்பெனிஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.